வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் பண்ண ட்ரேடிங் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நேற்று நான் ப்ரிடிக்ஷன் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1% கண்டிப்பாக போகணும்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி இன்றைக்கி நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டுமே 1% டச் பண்ணிட்டு வந்துச்சு. இடையில நான் ஒரு 10 மணி போல் ஒரு ட்ரேடிங் எடுத்தேன். ரெண்டுலேயுமே எடுத்தேன். நிஃப்டி 50லேயும் எடுத்தேன், பேங்க் நிஃப்டிலையும் எடுத்தேன். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நான் அட் த மணியில் எடுத்தேன். பேங்க் நிஃப்டியில் வந்து அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் ரொம்ப கம்மி, ஒரு 32,000 வச்சு தான் நான் எடுத்தேன். இப்போ நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு, பாசிட்டிவாக தான் போச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30% வந்து லாபத்தில் தான் நான் க்ளோஸ் பண்ணேன். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணோம். அது ஒரு மூமெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகணுன்னு ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக லாஸ்ட்டில் தான் புக் பண்ணிட்டு வருவோம். அதேமாரியே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இது மார்க்கெட்லேயே இருக்கக்கூடாது. டக்குன்னு நம்ம ப்ராஃபிட்டு ஓரளவுக்கு புக் பண்ணோமா, ஒரு 30 பாயிண்ட்டு ஒரு 20 பாயிண்ட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும். நான் இதுமாரி நிறைய லாஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு எண்டு வரைக்கும் உட்காந்து வந்து மொத்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் நிறையா டைமு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி ஒரு கணிசமான அமௌண்ட்டு போதும், இந்த பர்சன்டேஜ் வந்தால் போதும் அப்படின்ற மனநிலையில் வெளியே வந்துடுறது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட்டுருந்தால் கண்டிப்பாக ஒரு 60% மேலே போயிருக்கும். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. திரும்ப மார்க்கெட்டு திடீர்னு ரிவர்ஸ் ஆச்சுன்னா மொத்தமாக நமக்கு லாஸாக போயிடும். அதனால் கிட்டத்தட்ட நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு 30% கிட்ட லாபத்தில் தான் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். நம்ம எப்போதுமே போதுன்ட்டு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு லாபம் தான் வரும். இல்லை பத்தாது, இன்னும் மார்க்கெட் இன்னும் மூவ் ஆகும், இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மார்க்கெட்லேயே உட்காந்தோம்னா கண்டிப்பாக லாஸ் பண்ணிட்டு தான் வருவோம். நம்மளை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் எவ்வளோ குயிக்காக நம்ம என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகுறோமோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. அதான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2% லாஸ் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்கள மனநிலையை பொறுத்தது, கேபிட்டலை பொறுத்தது. அதான் மைண்டன் பண்ணிங்கன்னா நம்ம கேபிட்டல் சேவ் ஆகும், திரும்ப அடுத்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பணமும் இருக்கும், நம்ம கண்டினியூஸாக வந்து லாபத்தையும் பார்க்கலாம். இப்போ அதனால் இப்போ நான் இப்போதான் ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தை பார்க்கணுன்ட்டு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி 10% வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போயே அதுவும் முடியல. சரி மார்க்கெட் நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட 30% வெளியே வந்துட்டேன். மார்க்கெட் நல்லா இன்னும் போகும்னு தெரிஞ்சது, இருந்தாலும் ஒரு பயம் காரணமாக நான் கட் பண்ணிட்டு போதுன்ட்டு வெளியே வந்துட்டேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.